வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நிறைய பேர் பென்சி ப்ரோமோன்னு ஏதாவது விட்டுருக்காங்கன்னு நீங்க அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆமா, அந்த ஹெல்மெட் மாதிரி ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, பார்த்தேன். அது A warrior with a cause is the most dangerous soldier. Welcome to my universe, master. ஓ, மை நியூஸா? பாரா, எல்சிவா? ஜி ஸ்குவாட் வாண்டட் டெத் ஆர் அலைவ் பென்சி. ஓ, ஸ்டோரி பை லோகேஷ் கனகராஜ். என்ன இது? ஏய், ரோலக்ஸ் கூட தானே அது? ஆமா, ஆமா. ஓ, அந்த கட்சி. ஏய், சாமா சாமா சூப்பரா போட்டிருக்காங்க. New world, new rules. திரும்ப ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் சூப்பர். பாக்கியராஜ் கண்ணன். ஓ, டைரக்ஷன் ரைட்டிங்லாம் சூப்பர், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதுல அந்த அந்த ஸ்கார்பியோ சிம்பிளுக்கு பதிலாக இன்னொன்னு ஏதோ ஒரு சிம்பிளும் இருக்கிற மாதிரி வருது. அப்போ இன்னொன்னு ஒரு கேங் இருக்கிற மாதிரி இது காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது இவர் வந்து ரோலக்ஸ் கேங்கா இல்ல இவரு கிட்டத்தட்ட ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. மேபி அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஏன்னா இத இத இது சுத்தி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுல சின்ன சின்ன ரோல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட ஸ்டோரி, ஆனா இது டைரக்ஷன் வேற யாரா இருக்கறனால இது கொஞ்சம் ஹைப் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இது இந்த படத்தோட கதை தான் எனக்கு தெரியணும். அதுல யாரெல்லாம் கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயத்த கொண்டு வருவாங்க. அதாவது இந்த கைதி, லியோ அவங்களோட கதைலாம் எங்கேயாவது நடுவுல கொண்டு வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சில கேரக்டரை மட்டும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதோட ஜாயின் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு 2 இடத்துல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரோலக்ஸ்க்கும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்சியூன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அவரோட யூனிவர்ஸ்க்கு வாங்க மாஸ்டர் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஆனா இது நெகட்டிவ் ஷேடா இருக்குமா, இல்ல ஃபகத் ஃபாசில் மாதிரி அதாவது ஒரு வாரியரோட காசா இருக்கும் அப்படின்னாரு. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஃபகத் ஃபாசிலும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு அவர் இதை நோக்கி போக ஆரம்பிப்பார். அதாவது இந்த மாதிரி ட்ரக் இதெல்லாம் இது ஒழிக்கிறதுக்காக அவரும் வருவார். மேபி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஃபகத் ஃபாசிலும் இந்த படத்துல வருவாருன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ் ஏ சூர்யாவும் இந்த படத்துல இருக்காங்க மாதிரி சொல்றாங்க. மேபி அவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பயங்கரமா இருக்கும். ஏன்னா 3 பேருமே அப்படி நடிப்பாங்க. இதுல என்ன, அதாவது அந்த கதை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். இவங்களோட நடிப்புலயே அந்த படம் வந்து பயங்கரமா எலிவேட் ஆயிரும். அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம், இது சூப்பரா அந்த ப்ரோமோ இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது இதா வரும்போது எப்படி வருது, யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்